என்னத்தல ரம்ஜான் மாசம் இஃப்தார் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு மண்ணடியே களை கட்டின்னு இருக்குது. நீ போய் அந்த காம்போலாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா கையெல்லாம் உடச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கிற, கட்டெல்லாம் போட்டுன்னு வேற இருக்கிற. என்னாச்சு? இந்நேரம் நீங்க எல்லாம் ஆர்ஐபி ஸ்டேட்டஸ் போட்டிருப்பீங்க. அவ்வளவு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? ஒரு ரேசர் நீயே கையை உடச்சுன்னு உட்காந்துருக்கிற. 2 பேர் சிக்னல்ல டியோ பைக்ல வந்து சிக்னல் வயலேஷன் பண்ணி அப்படியே அடிச்சுட்டு போயிட்டானுங்க. சரி முரளி எங்க? உனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் கேள்விப்பட்டு ஃப்ரூட்ஸ் ஹார்லிக்ஸ்லாம் வாங்கிட்டு வர போயிருக்கான். எனக்கு தெரிஞ்ச அவன் தான் கால் பண்ணான்னு நினைக்கிறேன். ஆமா அவன் தான். சொல்றா டேய், மேலே தான்டா இருக்கேன், கீழேருந்து மேலே வருது. எவ்வளோ நேரம்டா? மேலே வா. மன்சூர் பாய், நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சொல்லிட்டேன். போட்டுக்கலாம் வா. டேய் இல்ல ஏண்டா 12th எக்ஸாம் நடந்துனுக்குது, டியூஷன் போகாம கிரிக்கெட் விளையாண்டுக்கிறீங்க? இப்போதான் டியூஷன் போயிட்டு நானே வரேன், எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன். போ ஏதாவது ஒன்று சொல்லி எப்போ பார்த்தாலும். டேய் மவன பாலு கீழே இன்சைடு வந்தனா 2 பேரும் அப்படி என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் படாது, பட்டா பார்த்துக்கலாம். என்ன தல உன் தம்பி அந்த முஸ்லீம் பையன் குடிச்சுட்டு இருக்கிறான்? அட அது இல்லத்துல, அந்த குட்டி பையன் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வாடகை வந்தான். அப்போதுலேருந்து இந்த பையன் அவங்க கூட தான் சுற்றின்னு இருக்கிறான். பத்தாவதுக்கு அந்த முஸ்லீம் பையன் கூட வந்து சாயந்தரம் நோம்பு கஞ்சி குடிக்கிறான், இஃப்தார் பாக்ஸ் வாங்குறான். இது எனக்கு தெரிஞ்சு இந்த ரம்ஜான் முடிகிற வரைக்கும் இந்த 7 அவனை விடாதுன்னு நினைக்கிறேன். வாங்க மாண்டி சார், உட்காருங்க சார். என்ன இது பெரிய ஐடின்னு பார்த்தா லைட்டா தான் பட்டுக்குது. ஆமா, ஹார்லிக்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர. நீ எங்க? அது நல்ல வேலை. பொருள் என்ன நம்ம சோதிக்காதீங்க. இது ஒரு பழம், இது ஒரு ஹார்லிக்ஸ். அதாவது ஒரு பழம் எடுத்துன்னு வந்தா எங்க சிங்குலரா இருக்கும்னு சொல்லிட்டு இதே எடுத்துன்னு வந்து ப்ளூரல் ஆக பாக்குறீங்க. சரி, எனக்கு நேற்று வண்டியில் அடிப்பட்டது கூட எனக்கு வலிக்கலடா. இப்போ நீங்க ஒன்று பண்ணிங்க பாருங்க, இதுதான்டா என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனா இதெல்லாம் நீ யாருக்கிட்ட இருந்து கத்துன்னு வந்து பேசுற எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடா. இப்போதான்டா என் தம்பியா பிறந்தது நீ ஒரு நல்ல உருப்படியான விஷயம் பண்ணிருக்க. சூப்பர் ஷாட்ரா. என்னையா மேல அடிக்கிறீங்க? குழந்தைங்க மாட்டினா போதுமே, நீ ஹெலிகாப்டர் ஷாட்லாம் ட்ரை பண்ணுவியே. ஐயா, இவன் தான் புதுசா வாடகைக்கு வந்த முஸ்லீம் பையனா? ஆமா ஆமா. பேர் என்னடா தம்பி? மன்சூர். அதான் தக்லீஃப் பண்றீங்க போல. என்ன மன்சூர் பாய், என்னென்ன விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டீங்களா? நீங்க உங்ககிட்ட பேட் கொடுத்தா தூக்கி அடிச்சிடுவீங்க. ஆமா, உனக்கு தான் கிரிக்கெட்டே விளையாட தெரியாது, சின்ன பசங்க கிட்ட போய் அசிங்கப்பட போறியா? யாரு? எனக்கு முரளி நான் யாருன்னு பாப்பேன். மன்சூர் பாய், என்னடா பால் இது? அப்படி ஸ்ட்ரைட்டா போ, அங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை இருக்குது, அங்க போயிட்டு ரப்பர் பால் வேணும். போ, காஸ்கோ பால் கூட வாங்கிக்கோ. வாங்கினோ. வாடா. ஆமா, இவனுக்கு டீ காசே நம்ம தான் பே பண்ணுவோம், இவன் ஏன் இதெல்லாம் பண்றான்? மன்சூர் பாய் பாத்தியா, பேட்டு பால் அடுத்த வருஷம் ரம்ஜானுக்குள்ள இந்த மொட்டை மாடி ஃபுல்லா டர்ஃப் போட்டு கிரிக்கெட் விளையாட விட்டுறேன். பண்ணுவீங்க. ஏன் என் வீட்டை அவன் பேர் மேல எழுதி வச்சுறேன். ஹவுஸ் ஓனர் நானா இல்ல நீயா? நீ கூட இருக்கும்போது 5 ரூபா எடுக்கிறது யோசிப்ப. இப்ப என்னடா அந்த பையனுக்கு பால் பேட் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்ற, எதுக்கு இதெல்லாம் பண்ற? நான் ஒரு பிளான் வச்சுக்கிறேன், அது என்னன்னு நான் சொல்றேன். மன்சூர், கொஞ்ச நேரம் கீழே போய் விளையாடு. இந்தா ஐயா. கடைசியா எப்போ ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டேன்? நான் என்னயா கடைசியா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆம்பூர் பிரியாணி, ஆம்பூர் போகும்போது அந்த டைம் சாப்பிட்டு இருந்தேன். நீங்க ஐயா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கல்யாணம் வச்சான் நியூ காலேஜில், அப்போ ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டேன். அவர் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். நீங்கள் 2 பேர் சொன்னதில் ஒரு ஒற்றுமை இருக்குது, அதை கவனிச்சிங்களா? நம்ம என்னதான் பெரிய பெரிய ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டு இருந்தாலும் அதில் முஸ்லீம் ப்ரிப்பரேஷன்றது தனி சுவை. இன்னும் கொஞ்ச நாளில் என்ன வருது? இன்னும் கொஞ்ச நாள் என்ன ரம்ஜான் வருது, அதுக்கு தான் நான் இவ்வளோத்தையும் பண்ணுறேன். ஆனால் நேற்று உன்னை நம்பி இருந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிட்டடா. நான் என்னடா பண்ணுவேன்? அந்த மன்சூர் பையனுக்கு கால் பண்ணால் ஃபோனை எடுக்கல, உன் தம்பி கால் பண்ணி கேட்டால் காலங்காத்தால படத்துக்கு போயிருக்கான்றான், ஈவினிங் பீச்சுக்கு போனான்றான். நம்ம நேற்று நைட்டு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம், பிரியாணி வரல. அந்த மன்சூர் பையன் வரட்டும், அவனை நான் பிடிச்சி என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு.
பூவாரம் அது என்ன பொண்ணா ரம்மு பூவா ரம்முன்னு ரம்முல மட்டும் கும்மு கும்முன்னு ஒரு குத்து குத்துற. ஏன்டா உனக்கோசரம் அவ்வளோ பண்ணனேடா, எங்களுக்கு எடுத்து வைக்கிற பிரியாணி எங்கடா? பிரியாணி எடுத்து வச்சு எங்க அம்மா கொடுக்கல நீங்க வரும்போது. ஏய் கையடா, மன்சூர் நல்ல பையன்டா, நம்ம தானே தப்பா நினைச்சிட்டோம். நாங்க ஃப்ரிட்ஜில் தானே எடுத்து வச்சிருந்தோம் பிரியாணியை. டேய் அதையாவது எடுத்துட்டு வாடா, நாங்கள் சூடு பண்ணியா சாப்பிட்டுக்கிறோம். ஆனா எங்க அம்மா பாத்திரம் கடை அந்த ஆன்ட்டி கொடுத்துட்டாங்களே. தம்பி உன் மேல எந்த தப்பும் இல்லைம்மா, நீ கீழே போம்மா, நீ கீழே போ. டேய் நீங்க வாங்க, இங்க வா, நீ இங்க வா, இங்க வா, இங்க நில்லு. ஏண்டா நான் ஒரு டீ கேட்டா வாங்கி தர மாட்டேன், அவன் எங்கன்னா வெளில போகும்போது செலவு பண்றானா செலவு பண்ண மாட்டேன், அவனுக்கு காஸ்கோ பாலு இதுல டர்ஃபு என்னென்னவோ சொல்லிட்டு ஒரு பிரியாணி வரல ஒன்றும் வரல. உன்னை இந்த வருஷம் போனேன்டா, அடுத்த வருஷம் ரம்ஜானுக்கு பிரியாணி ரெடி பண்றேன்டா. எது 10 வருஷமா வருவியா? புறா அவனை